ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் ராஜன் அருமையான நம்மளுடைய 9 o'clockல நம்மளுடைய எவ்ரிடே சக்ஸஸ் பிரின்சிபல்ல ஒரு அற்புதமான டாபிக்ல உங்களோட நான் பேச இருக்கேன். ஐ ஹோப் யூஆர் ஆல் எக்ஸைட்டட். ஒரு அற்புதமான ப்ராடக்ட், அதாவது லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அற்புதமான டியூ கார்டன் ப்ராடக்ட் பற்றி பார்த்தோம். இந்த வாரம் அனதர் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஃபோர் நான் இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ரிக்வஸ்டியாக சில விஷயங்கள் சொல்லுவேன் இல்லையா, அது மாதிரி ஒரு நிமிஷம் நம்ம எதுலையுமே கொஞ்சம் சிந்தனை கொஞ்சம் வைக்கணும், வேணும். நம்ம இந்த வாய்ப்புக்கு எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம இந்த வாய்ப்புக்குள்ள வந்ததற்கு நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக வந்திருக்கோம். வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்னாக்கா முதல் விஷயம், இன் எனி பிஸ்னஸ் ஆர் எனி திங், மற்றவர்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்யும் போது நம் தேவைகள் பூர்த்தியாகும். இதுதான் பிஸ்னஸ்னுடைய பிரின்சிபல். மற்றவங்க எது தேவையும் பூர்த்தி பண்ணாம நமக்கு பணம் வருவதோ எதுவோ அப்படிங்கிறது, அது வந்து நான் வராதுன்னு சொல்ல வரல, வரும், அது நீண்ட நாளுக்கு வராது. அண்ட் அடுத்தது, அது ஒரு பாவப்பட்ட பணம். ஒருத்தருடைய தேவையை நம்ம பரிபூர்ணமாக பூர்த்தி செய்து அந்த தேவை, அந்த பூர்த்தி செய்தனுடைய விளைவாக நமக்கு ஒரு வேல்யூ ஆஃப் மணி வருது, அவங்களுக்கு வேல்யூ ஆஃப் பொருள் போகுது. புரிஞ்சுங்களா? இதுதான் நம்மளுடைய முன்னேற்றம் இருக்கு. இப்போ டியூ கார்டன் அப்படிங்கிற பொருளை நம்ம பார்த்தோம். இந்த பொருளை நம்ம டிசைன் பண்ணோமா? இப்போ அதை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நிச்சயமா எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமா இல்லையா? நம்ம போட்டதுல இருந்து பாருங்க. இந்த கை தூக்குறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? ஃபர்ஸ்ட் கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஏன்னா நீங்க கை தூக்கும் போது இங்க ஸ்கிரீன் வந்து இதாகுது. நான் இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது என்னுடைய இந்த ப்ரெசன்டேஷன் வந்து கட் ஆகும். அப்புறம் எனக்கு வந்து சில விஷயங்கள் தெரியாது. கொஞ்சம் தயவுசெய்து கோஆபரேட் பண்ணுங்க. போஸ்ட் என்னுடைய வாய்ஸ், என்னுடைய வீடியோலாம் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த பொருளை நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது தேவை. மற்றவங்க ஏதோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தனக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம எடுத்து சொன்னோம்னால நம்ம முடிஞ்சு போச்சு, நம்ம விற்க வேண்டாம். இப்போ நம்ம டீம்ல இருக்கிறவங்க வாங்கிக்கிட்டாலே, நம்ம டீம்ல இருக்கக்கூடியவங்க செல்ஃப் கன்சப்ஷன் எடுத்துட்டு போனாலே நம்மளுடைய பிஸ்னஸ் வால்யூம் வேற லெவல். நம்ம கன்சியூம் பண்றோம், மற்றவங்களை கன்சியூம் பண்ண வைக்கிறோம், அவங்களும் நிறைய பேர் வராங்க, அவங்க கன்சியூம் பண்றாங்க. இதுதான் இந்த பிசினஸ் உடைய கான்செப்ட். இப்போ அதே மாதிரி இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய ப்ராடக்ட், இது ஒரு அற்புதமான ஒரு இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையில ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு ப்ராடக்ட். அடுத்தது இன்னொரு விஷயம் எடுத்துக்கோங்க. கூச்சப்பட்டுக்கிட்டோ அல்லது எதையோ ஒரு விஷயத்த சொல்லுவதற்கு தயங்குதோ, இது இப்படிதான் பண்ற, எப்படி சொல்றது அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா நம்ம எங்கேயும் போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே இங்க வந்து இது கிடையாது. எல்லாமே தெய்வீகமான ஒரு விஷயம். நாம இன்னைக்கு இந்த உலகத்துல பிறந்திருக்கோம், கோயிலுக்கு போறோம், எல்லாம் பண்றோம், சர்ச்சுக்கு போறோம், மாஸ்க்கு போறோம், தெய்வீகமான விஷயங்கள். நம்ம உணவு உண்கிறோம், தெய்வீகமான விஷயம். உணவு உண்ணது வெளியே போகணுமா வேண்டாமா? ஒருவேளை வெளியே போல வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஆனா அது ஒரு இந்த விஷயமா பாக்குறீங்களா பாருங்க. அதை என்னவோ கூச்சப்படுத்திக்கிட்டு, அதுவும் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி தானே அதுவும். அதே மாதிரி இன்னைக்கு நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன்னா, நான் 1957 நான் பிறந்தேன். அப்ப நான் பிறக்காம இன்னைக்கு நான் உங்களோட பேசிட்டு இருக்க முடியுமா? இப்ப நீங்கெல்லாம் பிறக்காம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆகி கொஞ்ச நேரத்துல குழந்தை வந்து ஆயிடுச்சுங்களா அப்படின்னு கேட்கறோமா இல்லையா? அப்ப அது என்ன தேவையில்லாத ஒரு விஷயமா? அண்ட் அதுல இன்னைக்கு பிரச்சனைகள் ஆயிட்டு இருக்கு. அதுல அனாவசியமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி சென்டர், ஹாஸ்பிட்டல்லாம் தோத்துரும் போல இருக்கு. அந்த மாதிரி ஃபர்டிலிட்டி சென்டர் புத்தீசல் மாதிரி தொடங்கிட்டு இருக்கு. அண்ட் அதுல போனா என்ன, 5000 10,000? நான் ஒரு இடத்துல போயிருந்த போது, ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கே போயிருந்த போது இந்த ஃபர்டிலைட்டி சென்டருக்கு முன்னாடி போர்டு போட்டிருக்காங்க, இதுக்கு இது வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ண தர முடியும்னு. அப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அதனால நம்ம சொல்லக்கூடிய ப்ராடக்ட் வெரி வெரி ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு ப்ராடக்ட். கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. கூச்சங்கள் எதுவும் தேவையில்லை. இதெல்லாம் நம்மளுடைய இயற்கை. இயற்கை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு இயற்கை. கரெக்டுங்களா? ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். வில் கோ இன்டு தி பிரசன்டேஷன்.
என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுத கோஸ்ட் ஆயிருக்குங்க சார். வெரி குட். ஆகுது. அண்ட் ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்கா? கிளியர் சார். ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எனர்ஜி பூஸ்டர். இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வெஸ்டீஜ் பிரைம்ல இருந்து வந்திருக்கு. பிரைம்ல இருந்து மாத்திரம் கிடையாது, இட் இஸ் நம்ம நிறுவனத்தினுடைய ஒரு பேட்டன்டட் ப்ராடக்ட். அதாவது இந்த பொருள்ல அந்த ஃபார்முலேஷன் இருக்கு இல்லைங்களா, எந்தெந்த விஷயத்தை எந்தெந்த விகிதாச்சாரத்துல கலந்துருக்காங்க, எந்த மாதிரி இதோட வச்சிருக்காங்க, எந்த மாதிரி வீரியத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே இது இந்த ஒரு இதுல இருக்கும்போது அதனுடைய செயல்பாடு, அதனுடைய ரிசல்ட் வந்து வேற லெவல். ஸோ இதை பிரத்யேகமாக இந்த நிறுவனம் ஆராய்ச்சிகள் பண்ணி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், புரியுதுங்களா, அதுல காசு செலவு பண்ணி இந்த ப்ராடக்ட்டுக்கு பேட்டன்ட் வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கு காசு செலவு பண்ணி இப்படி வாங்கிட்டு வந்து நம்ம கையில கொடுத்துருக்காங்க. அண்டு அதனுடைய விலை இதே மாதிரி விஷயங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸோட இருக்கக்கூடிய விலையை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் சொல்ல போனா ஜஸ்ட் ஆஃப் வித் பியூட்டிஃபுல் ஹெல்த், மன நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த ப்ரெசன்டேஷனுக்குள்ள போவோம், ஒவ்வொன்றா பார்ப்போம். ஏன்னா நீங்கள்லாம் ஒரு 8:50க்கு நமக்கு கால்களில் சுடுதண்ணி ஊற்றிப்போம். ஏன்னா நம்ம பிஸ்னஸ்க்காக வரல, இல்லை இல்லைங்க. யாரெல்லாம் இருக்குமோ கொஞ்சம் முழுசாக பாருங்க, அது இட்ஸ் அப் டு யூ, அவ்வளோதான். நான் திருப்பி சொல்லுவேன். ஃபைன். ஸோ முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பவர் இஸ் யோர்ஸ். ஹெல்தி மைண்ட் டிரைவ்ஸ் பவர்ஃபுல் ஆக்ஷன். நம்ம இந்த உலகத்தில் நாம் செழிப்பாக இருக்கணும்னா நாம் செயல்படணும். நாம் நன்றாக செயல்படணும் அப்படின்னா நம்மளுடைய மனது, நம்மளுடைய புத்தி சரியான ஒரு நிலையில, ஒரு ஹெல்த்தியாக, ஒரு அதுக்குண்டான ஒரு கண்டினியூசிவ் இதோட இருந்தாதான் நம்மளால சரியாக செயல்பட முடியும். யோசிச்சு பாருங்க, ஓவரா டயர்டா இருக்கீங்க, ஓவரா ஃபெட்டிக்ல இருக்கீங்க, ஓவரா மன அழுத்தத்தில் இருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படியே மண்டையை போட்டு உலர்த்துது. இந்த நேரத்தில் உங்க செயல்பாடும் அந்த செயல் திறன் அந்த செயல்பாட்டில் இருக்குமா? ஏனோ தானோன்னு இருப்போம், நிறைய தவறுகள் செய்வோம், இல்லையா? ஆமாவா? அப்போ நம்மளுடைய இந்த மனது, இந்த மனதனுடைய நிலை, இந்த மனதனுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய செயல்பாடுகள்ல. ஃபைனாச்சா? இது அப்படியே வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம இப்ப எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இதுதான் உண்மையா பொய்யான்னு சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாருமே மன அழுத்தத்திலையும், என்னடா பண்றது, அது ஆங்ஸைட்டிங்கிறது என்னன்னா, நடந்துருமா, இப்படி ஆயிடுமா, ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, புரியுதுங்களா? இதனுடைய விளைவாக டிப்ரெஷன், டோட்டலா மனம் உடைஞ்சு அவ்வளோ வேற வழி இல்லை, நான் என்ன பண்றது. அதாவது டிப்ரெஷனுங்கிறது ஒருத்தரை தற்கொலைக்கு லெவலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு முக்காவாசி பேருடைய இருக்கா இல்லைங்களா, ஆராய்ச்சி என்ன சொல்லுன்னா 70% ஆண்கள் இன்னைக்கு இந்தியாவில் இதனால இருக்கார்கள். இது அவங்க வேலையில அவங்களுக்கு ஏற்படக்கூடிய டென்ஷன். அடுத்தது இன்னைக்கு ஒரு உதாரணமாக வேலை எங்க கிடைக்கும் அப்படின்னாக்கா, நார்மலா ஒரு சிட்டியில தான் இருக்கும். சிட்டியில வேலை, சிட்டிலேயே வீடு இருக்க முடியுமா? வீடு ஒரு 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு விழுப்புரத்துல இருந்து தினம் ட்ரெயின்ல வந்துட்டு போறாங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அப்போ காத்தால அவங்க விழுப்புரத்துல இருந்து சென்னைக்கு வரணும்னா எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இங்க ஒரு 5:30 மணி 6 மணிக்கு வேலை முடிஞ்சதுன்னா, 5:30 மணி 6 மணிக்கு நார்மல் முடிகிற நேரம். ஒரு வேலை ஓவர் டைம் எதாவது இருந்ததுன்னா அவங்க எப்போ முடியும், எப்போ வீட்டுக்கு போவாங்கன்னு பாருங்க. அப்போ எத்தனை நேரம் தூங்குவாங்கன்னு கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு அலைச்சல்னு பாருங்க. அடுத்தது வேலைக்கு வந்துட்டு போறாங்க, அவங்களுடைய குடும்பம், அந்த குடும்பத்திலையும் அவருக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குமா இருக்காது, அவனால கவனிக்க முடியுமா? அப்ப அதனால வரக்கூடிய மன அழுத்தங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 70% ஆண்கள் இதுக்குள்ள இருக்காங்க. இன்னைக்கு 70% மாத்திரம் இல்ல, ஈவன் பெண்களும் இதனால பாதிக்கப்படுகிறார்கள். ஆமா இல்ல, எல்லாரும் மனசுலயும் இப்ப என்ன சொல்வீங்க? ஆமாம் தான் சொல்வீங்க. கேட்டுங்களா? சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம மன அழுத்தம், ஆங்ஸைட்டி, இந்த டயர்ட்னஸ், நம்ம போயிட்டு வரதுனால முடியல,
மன உளைச்சலா இருக்கு. நம்ம இன்னும் அதுவும் சொல்லப்போனா இப்போ அந்த வெயில்ல அடிக்கிற வெயில்ல நம்ம வெளியே போயிட்டு வந்தாலும் அதுவும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வேர்த்து விட்டனால டயர்ட் ஆயிடும். வேலையே செய்ய தேவையில்லை. ஏன்னா என்ன ஆயிடுது, தண்ணி எல்லாம் வெளியே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா டீஹைட்ரேட் ஆயிடுறோம், நம்ம டயர்ட் ஆயிடும். அப்ப இந்த டயர்ட்னஸ் இருக்கும்போது நம்மளுடைய மென்டல் வெல்பீயிங் எப்படி? இது என்ன எதை கொடுக்குது? லெத்தார்ஜியை கொடுக்குது, ஃபெட்டிகை கொடுக்குது, ஒரு வாழ்க்கையே வெறுக்கக்கூடிய விஷயம் டிப்ரெஷனை கொடுக்குது. ஆமா இல்ல 100% இதெல்லாம் கரெக்ட். ஓகே, இப்போ அடுத்தது 2020 இந்த கொரோனா அந்த இதுக்கு அப்புறம் போஸ்ட் பேண்டமிக் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா என்ன பிரச்சனை? வேலை நிற்குமா, நினைக்குமா, எப்படா நம்மளை தடான இன்னைக்கு நான் வேலைக்கு போனேன்னா நான் என்னுடைய கார்டை பஞ்ச் பண்ண முடியுமா, என்னுடைய இது அங்க இருக்குமா? அடுத்தது ஒர்க் ஃப்ரம் ஹோம். வேலைக்கு போறோம் அப்படின்னா இத்தனை மணில இத்தனை மணிக்கு முடிச்சுட்டு வந்துருவோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னாக்கா அது எப்போ முடியும்னே தெரியாது. அண்ட் அடுத்தது உங்களை மானிட்டர் பண்றதுக்கு அவன் என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்கான். அந்த பக்கம் இந்த பக்கம் நகர முடியாம எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கான். இதனுடைய விளைவாக இன்னும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, 74% இந்தியன் மேல் சஃபர் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ், 88% ஆங்ஸைட்டி. நடக்குமா இது, எனக்கு வேலை நிற்குமா, அல்லது எங்கேயாவது மாத்தி விடுவானுங்க, கண்காணாத இடத்துக்கு மாத்தி விட்டுருவானுங்க, என்னடா இந்த மாதிரியான ஒவ்வொரு இதுலையும் தான் நம்ம எல்லோரும் இருக்கோம். கரெக்ட் தானா? சரி, இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டலா ஃபேமிலியில ரிலேஷன்ஷிப்ஸ் கிடையாது. தலையில கை வச்சுக்கிட்டு திடீர்னு என்ன இந்த இதனால என்ன, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன விஷயமா தான் இருக்கும், அதை இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய பிரச்சனை ஆகி ஒரே சண்டை ஆகி அந்த ஒரு வீட்டில் அந்த ஒரு ஹார்மனின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறது இல்லை. இதனுடைய விளைவாக வெளியே வரும்போது நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக கேள்விக்குரிய ஒரு விஷயமாக மாறிடுது. சரி, இப்படி நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம உடம்பு இருக்கு. இப்போ கொஞ்சம் யோசிங்க, நீங்க ஒருத்தர் ஏதோ ஒரு கேட்கிறாரு, அப்படியே உள்ளதை உள்ளபடி சொல்றீங்க. அப்போ உங்க உடம்புக்குள்ள சில ரசாயனம் மாறுது. அதே ஒருத்தர் கேட்கிறாரு, கேட்கும்போது உண்மையை சொல்லக்கூடாது, உண்மையை சொன்னா பிரச்சனை அப்படின்னு தெரியுது, அப்போ பொய் சொல்றீங்க வச்சுக்கோ. இது நடம்பலாம் நடக்கிறது தானே. பொய் சொல்றீங்க, இல்லப்பா இது எப்படிப்பா நான் அங்க போனேன், இப்படி ஏதோ ஒரு மூடி மறைச்சு ஏதோ சொல்றீங்க. அந்த நேரத்தில் ஆழ்ந்து சிந்திச்சு சொல்லுங்க, உங்க உடம்புக்குள்ள ரசாயன மாறுதல்கள் ஏற்படுதா ஏற்படலையா? நிறைய பேர், நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இந்த பொய் சொல்றது அதனாலேயே நிறைய பேருக்கு சுகர் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஆமாவா? ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அதற்கு பின்னாடி வெறும் உடம்பு செயல்படுகிறது, நம்ம மனசு இதாகுது, பட் அதுக்கு பின்னாடி நம்மளுடைய உடம்புல ரசாயன மாறுதல்கள், ஹார்மோன் சுரக்கிறதுல, விஷய பிளட் ஃப்ளோல, எல்லா விஷயத்திலும் ரசாயன மாறுதல்கள் ஏற்படுது. கரெக்ட் தானா? அப்ப அது மாதிரி இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலோடும் ஒரே இது மாதிரி ஒரு பிரச்சனையோடும் என்னடா பண்றது, எப்படியா தப்பிக்கிறமேடா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது உடம்புக்குள்ள ஒரு ரசாயன மாறுதல் ஏற்படணுமா வேண்டாமா? நல்லா யோசிங்க. இது இன்னைக்கு ஒரு இந்தியாவில் ஒரு 140 150 கோடி பேர் இருக்காங்கன்னா, ஏதோ ஒரு கோடி பேருக்கு இருக்கு அப்படியா, அல்லது 120 கோடி பேருக்கு இருக்குங்கிறது உண்மை. சொல்ல போனா குழந்தைகளுக்கு இருக்கு. ஹோம்ஒர்க்ல இருந்து என்ன இல்லாமோ யோசிச்சு பாருங்க. சாதாரண குழந்தைங்க ஜாலியா ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு அந்த மன உளைச்சல் இருக்கு. அப்ப அந்த மன உளைச்சல் இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள அந்த பாடியில அந்த மன உளைச்சலை இது பண்றதுக்காக நம்ம, ஏன்னா நம்ம பாடி எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, கடவுள் எப்படி பண்ணியிருக்காரு, உனக்குள்ள ஏற்படும் உன்னை நீயே காத்துக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்ப அதுக்கு ஈடுகட்டுவதற்காக சில விஷயங்களை உள்ள நடக்கும். உதாரணமா சொல்றேன், திடீர்னு போறீங்க, நடு ரோடுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க, வரும்போது திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அங்க ஒரு கலவரம் நடக்குது, ஏதோ ஒன்று ஆகுது. அப்ப அந்த இடத்துக்கு ஓடணும், தப்பிக்கணும் அப்படிங்கும்போது
ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடம்புல ஏதோ ஒரு விஷயம் நடக்குதா இல்லையா? உடனே ரத்த ஓட்டம் இதாகுது, உங்க எதுக்கு வருது, உடனே இதாறீங்க. ஆமாவா இல்லையா? சரி, இந்த நேரத்தில் உங்களுடைய ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? உங்களுடைய பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? கரெக்டா? சரி, ஓடி முடிச்சிட்டீங்க, தப்பிச்சிட்டீங்க. இப்போ என்ன ஆகிடும்? கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகும். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப வேடிக்கையாக சொல்லலாம். நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம், நிறைய பேர் ஃப்ளைட் இப்போ ஃபாரின் ட்ரிப்லாம் போயிருந்தவங்க, கோவா ட்ரிப் போயிருப்பீங்க. அந்த ஃப்ளைட்டில் போகிறீங்க. இந்த ஃப்ளைட் எடுக்கும்போது ஒரு அந்த அந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் டென்ஷனாக இல்லையா? ஆனால் அதே எடுத்து அப்படி ஒரு ரிலாக்ஸ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி திங் ரிலாக்ஸஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளைட் எடுக்கிற நேரத்தில் இப்போ யாருக்கு வேணால் பிளட் ப்ரெஷர் எடுத்தோம்னா நார்மலோட ஜாஸ்தியாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? ரெகுலராக போயிட்டு இருக்கிறவங்க வேணா அப்படி இருக்கலாம். முதல் தடவை போகிறவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குமா இருக்காது. அதே மாதிரி ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இதாகுது, உடனே திருப்பி நார்மல் ஆகிடும். பட்டு அதுவே வாழ்க்கையாக இருந்ததுன்னா அப்போ அந்த இருதயத்தையும் மற்றதையும் அதிகமான வேலையை செய்ய விட்டுருப்போமோ மாட்டோம். இது ஃபர்ஸ்ட் புரியுதுங்களா? ஓகே. இதனுடைய விளைவாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம உடம்புல ரசாயன மாறுதல்கள். அப்போ அந்த ரசாயன மாறுதல்களில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம உடம்புல நிறைய சுரப்பிகள் இருக்கு. மெலப்டினின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி உங்களுக்கு எல்லாரும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பெல்லாம் இரவுல படுத்து தூங்குறது மாத்திரம், இரவு படுத்து தூங்குறது இல்லை, அந்த இடத்துல எந்த விதமான ஒளி வெளிச்சமும் இருக்கக்கூடாது. டியூப் லைட்லாம் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல தூங்கலாம், உங்களுக்கு தூக்கம் வந்துடலாம். ஆனால் அந்த இடத்துல மெலப்டினின் சுரக்குமானா சுரக்காது. மெலப்டினின் எங்க? நீங்க கண்ணை மூடித்தான் தூங்குறீங்க. இது புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி. வேணா போய் கூகுள்ல சர்ச் பண்ணி வேணா பாருங்க. இருட்டு இதுல தான் நீங்க இருக்கணும். அப்போ அது வந்து ஒரு இனிமையான ஒரு சுரப்பி. அது சுரந்ததுன்னா நீங்க ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆவீங்க. உங்க உடம்புல நன்மையான ரசாயன விஷயங்கள்லாம் ஏற்படும். பட் அதே சமயம் நம்ம உடம்பு ஒரே இந்த மன உளைச்சலும் இந்த மாதிரி எதிர்க்கும் போது அந்த இதுல இருந்து நம்மளை இது பண்ணிக்கிறதுக்காக இது பண்ற இதுதான் கார்டிசால். ஏன் மன உளைச்சல்? ஏதோ ஒரு விஷயம் உங்களை அச்சுறுத்துது. அப்ப ஏதோ ஒரு விஷயம் உங்களை அச்சுறுத்துது, அதுல இருந்து நீங்க இதாகணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உங்க உடம்பு அதுக்கு இதாகணும். அப்ப அதுக்கு இடத்துல ஒரு விஷயம் சுரந்தாகணும். அதுதான் இந்த கார்டிசால். இந்த கார்டிசால் எங்க இருந்து சுரக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அட்ரினல் சொல்லுவாங்க. நம்ம இந்த பெரிய அந்த என்ன சொல்றது, கேம்ஸ் ஷோக்கெல்லாம் போனீங்கன்னா, இந்த ரோலர் கோஸ்டர்லாம் போகும்போது ஒரு அந்த ஒரு பயம், ஒரு இது அந்த இடத்துல அந்த எங்க காரணம் அந்த இடத்துல அட்ரினல் சுரக்குது. பட் அது ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போறதுனால அது ஒரு எக்ஸைட்மெண்டோட போயிடுது. பட் ஒவ்வொரு வாழ்க்கையே மேல போறது கீழே போறது அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த கார்டிசால்ங்கிறது அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனை உங்களை இது பண்ணிக்கிறதுக்காக அது உங்க உடம்புல சுரக்குது. அந்த உடம்பு அதை சுரப்பதன் மூலியமாக பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி பண்ணி கொடுத்துரும். அடுத்தது ஹார்ட்டை சீக்கிரம் நல்லா பம்ப் பண்ண வைக்கும். புரியுதுங்களா? அந்த நேரத்தில் பேங்க்ரியாஸ்ல உடனே எப்படியாவது நமக்கு சத்து வேணும் இல்லைங்களா, நம்ம கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி பண்ண வைக்கும். ஸோ இதனுடைய விளைவு என்ன? சுகர், டயபெட்டிஸ்காரங்களுக்கு நார்மலா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா டயபெட்டிஸ் ஜாஸ்தி. கரெக்ட் தானா? இதெல்லாம் காரணம் இதுதான். ஸோ இந்த கார்டிசால் லெவல் இந்த பாடி வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் இருந்ததுனால இந்த கார்டிசால் லெவல் ஜாஸ்தியாகும். ஓகே, இந்த கார்டிசால் லெவலோட இதை பார்ப்போம். இது வந்து நம்மளுடைய பாடியோடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரெகுலேட் பண்ணுவதற்காக சுரக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இது வேணும். ஆனா இன்னும் என்ன ஆயிடுச்சுன்னா, இது எப்பவுமே இருந்ததுன்னா அது மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அடுத்தது, நீங்க கவலையா இருக்கும் போதோ ஏதோ ஒன்று தப்பிக்கணும்னு நினைக்கும் போதோ அந்த ஸ்லீப் வேக் சைக்கிள் அதை மாற்றி கொடுக்கும். உங்க பிளட் ப்ரெஷரை இது பண்ணி விடும். எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும். அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா, கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. இங்க பாருங்க, இந்த ப்ளூ கோடு வந்து ஸ்ட்ரெஸ், ரெட் கோடு வந்து கார்டிசால் லெவல். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸோடைய இது இங்க இருக்கு, கேட்டுங்களா? இப்போ ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் கம்மியாக கம்மியாக பாருங்க,
கார்டிசால் லெவல் கம்மி. ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகுது, இது பாருங்க, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக கார்டிசால் லெவல் மேல போயிட்டு ஏற 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 ஆட்டோமேட்டிக்கா கார்டிசாலுடைய லெவலும் ஏறும். ஸோ ஸ்ட்ரெஸ் கம்மியா இருந்ததுன்னா கார்டிசால் கம்மியா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக என்ன ஆகுது, கார்டிசால் லெவல் ஜாஸ்தியாகும். சரி, இந்த கார்டிசால் லெவல் ஜாஸ்தியா ப்ரொலாங் இது ரொம்ப இதாகுதுன்னா, அதாவது திடீர்னு ஃபார் எக்ஸாம்பிள் 100 மீட்டர் டேஷ் ஓடுறீங்க. 100 மீட்டர் அந்த டேஷ் ஓடும் போது உங்களுடைய ஃபுல் இதுவும் அங்கதான் கொடுப்பீங்க. பட் அந்த 100 மீட்டர் டேஷ் வந்து ஒரு 15 செகண்டுக்குள்ள முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி ஒரு தடவை ஓட சொன்னாலும் ஓடுவீங்க. பட் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த 100 மீட்டர் ஓட சொன்னாக்கா 10ஆவது தடவை ஓடும்போது முதல் தடவை ஓடுன இது கிடைக்குமா? நல்லா சொல்லுவீங்க இல்ல. சரி, இப்போ ஒவ்வொரு தடவை 1 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்து 10ஆவது ஓடும்போது இல்ல, ரெஸ்டே கொடுக்காம ஓட சொன்னோம்னா எப்படி அந்த முதல் 100 மீட்டர் ஓடுனீங்களோ அதே மாதிரி அடுத்த 100 மீட்டர் ஓட முடியுமா? அதுக்கு பேர் தான் ப்ரொலாங்டு ஸ்ட்ரெஸ். ப்ரொலாங் ஸ்ட்ரெஸ் போனா என்ன ஆகும், கிரானிக் ஃபெட்டிக்ல என்ன உடையக்கூடிய தன்மைக்கு வந்துடும், தூக்கம் போயிடும், டோட்டலா நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் கம்மியாயிடும். இதனுடைய விளைவாக இங்க பாருங்க, ஸ்ட்ரெஸ் இப்படி வாங்க, ஃபெட்டிக், லோ எனர்ஜி லெவல், டயர்ட்னஸ் வந்துடுது. இப்போ அந்த கார்டிசால் பார்த்தோம் இல்லைங்களா, இங்க என்ன நடக்குதுன்னா டெஸ்டோஸ்டரோன் அப்படின்னு இன்னொரு சுரப்பி இருக்கு நம்மளுடைய ஆண்களுக்குள்ள ஒரு சுரக்கம். எப்படி நம்ம பெண்களுக்கு எஸ்ட்ரோஜனோ அது மாதிரி ஆண்களுக்கு இருக்கக்கூடியது வந்து டெஸ்டோஸ்டரோன். இப்போ இந்த பெண்களுக்கு அந்த எஸ்ட்ரோஜன் அந்த ஓவரியில முட்டைகள் வேணுமா? வேணும், அப்பதான் குழந்தை கிடைக்கும். அப்போ அதே மாதிரி நம்ம ஆண்களுக்குள்ள அந்த சிரமம் இது இருந்தால் தானே கருத்தரிக்கும். அது வேணுமா வேண்டாமா? நிச்சயம் வேணும் இல்லையா? அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த டெஸ்டோஸ்டரோன். இந்த டெஸ்டோஸ்டரோன் என்ன ஆகும், நம்ம ஒரே டயர்டா இருக்கும், கம்மியாயிடும். இப்போ புரியுறவங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும்போது கார்டிசால் ஜாஸ்தி ஆகுது. அப்ப கார்டிசால் வந்து எதுக்கு ஜாஸ்தி ஆகுது, நம்ம உடம்ப அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து இது பண்ணிக்கிறதுக்காக அது ஜாஸ்தி ஆக வேண்டிய ஒரு டிசைன் ஆயிருக்கு. அப்ப கார்டிசால் ஜாஸ்தியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, டெஸ்டோஸ்டரோன் அதுக்கு அது வேலை இல்லைங்க, டெஸ்டோஸ்டரோன் கோலை வந்துருது. ஒரு சின்ன இது காமிக்கிறேன் பாருங்க. இந்த டெஸ்டோஸ்டரோன் எங்க இருந்து சுரக்குது அப்படின்னாக்கா ஆண்களுடைய அந்த டெஸ்டிகல்ஸ் சொல்லுவாங்க. அந்த யூரின் போற இடத்துல ஒரு 2 இது இருக்கு இல்லைங்களா, அதுலதான் இருக்கு, அங்கதான் டெஸ்டோஸ்டரோன் சுரக்குது. இந்த டெஸ்டோஸ்டரோன் தான் வந்து ஒரு எப்படி பெண்கள் வந்து வயசுக்கு வராங்களோ அதே மாதிரி ஆண்களும் அவங்களுடைய 15 வயசு 16 வயசுல பியூபர்ட்டி வரும்போது இந்த இது ஆட்டோமேட்டிக்கா அங்க சுரக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். இது எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய குழந்தை பிறப்பதற்கு நமக்கு ரொம்ப இதா இருக்கும். இன்னைக்கு தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இப்போ இதற்காக நான் 2-3 இது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சில ஆண்களுக்கு எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஷாக்கிங். டாக்டர் சொல்றாங்க, இதுக்காக நான் சில விஷயங்கள்லாம் சேகரிச்ச காமிக்க போறவங்களுக்கு சேகரிக்கும் போது டாக்டர் சொல்றாங்க, சில ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கம்மியா இருக்கு, கரெக்டுங்களா? எவ்வளவு இருக்கணுமோ அது இல்லை, கம்மியா இருக்கு, இவ்வளவு லட்சம் இவ்வளவு ஆயிரம் கணக்கில் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னாக்கா இது இல்லை, கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம். சில ஆண்களுக்கு ஸ்பெர்மே இல்லை, 0 அப்படிங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஷாக்கு, அப்படியே நான் இன்னும் சொல்றேன், உறைஞ்சுதான் இருக்கேன் நான். ஏன்னா இன்றைய நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், நம்மளுடைய வேலை போற பழக்க வழக்கம், மற்ற விஷயங்கள் இதனுடைய இது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அண்ட் அடுத்தது இந்த டெஸ்டோஸ்டரோன். இப்போ டெஸ்டோஸ்டரோன் எதுக்கு, நம்ம குழந்தை பிறப்பதற்கு உண்டான ஒரு விஷயம், கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு என்ன இதாகணுமோ அப்போ அதெல்லாம் இதாகணும்னா நம்மளுடைய சதைகள் நம்மளுடைய எலும்புகள்லாம் நல்ல இதில் இருக்கணும். அடுத்தது நமக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல மூட்ல இருக்கணும், அப்போதான் அது இதாகும். கரெக்ட் தானே? இது வரைக்கும் வந்துட்டீங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள போவோம்.
இங்க பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கார்டிசால். இங்க பாருங்க கார்டிசால் ஜாஸ்தியாக இது பாத்தீங்களா? என்னோட என்னோட கர்சர் தெரியுதா கோஹோஸ்ட்? சார் சார் தெரியுதுங்க சார். தெரியுது. இது கார்டிசாலோட லெவல் கேட்டுங்களா? கார்டிசால் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இங்க லோ, இங்க இந்த பக்கம் போச்சுன்னா ஹை. இந்த கார்டிசால் ஜாஸ்தியாக டெஸ்டோஸ்டெரோன் என்ன ஆயிடுது? கம்மி ஆயிடுது. அதே கார்டிசால் கம்மி ஆயிட்டே வருது, அப்போ டெஸ்டோஸ்டெரோன் என்ன ஆகுது பாருங்க, ஜாஸ்தியாகுது. அப்போ கார்டிசால் ஜாஸ்தி ஆச்சுன்னா, ஏன்னா கார்டிசால் ஜாஸ்தியா இருக்கிற நேரத்தில் டெஸ்டோஸ்டெரோனுக்கு வேலையே இல்லை. ஏன் வேலை இல்லையா? இப்ப நான் ஒரு சின்ன விஷயம் காமிக்கிறேன் பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ டெஸ்டோஸ்டெரோன் கம்மியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலா நம்மளுடைய ஸ்டாமினா, நம்மளுடைய பவர் ரொம்ப கம்மியாயிடும். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ இந்த வீடியோ பாருங்க. இது ஆங்கிலத்தில் இருக்கு, நான் மொழிபெயர்க்கிறேன். Hi, I'm Dr. Amy Killen from Dosiri Clinics, and today I want to talk about how stress can kill your sex life. அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கையை டோட்டலா அழிச்சிரும் அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க. இது 2.5 நிமிஷம் தான் பேச பாருங்க. So we all know that stress is bad for us, right? It can harm our body in all kinds of புரியுதுங்களா? ஸ்ட்ரெஸ் நமக்கு ரொம்ப தீங்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறாரு. ways. But stress is really, really bad for sex. It's bad because it makes you not interested in having sex. இந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட்டமே வராது. It affects your libido, and it actually affects your body's ability to respond appropriately. And there are several different reasons for that. So the first one is that high cortisol, which happens when you're under a lot of stress. அவர் சொல்ற மாதிரி ஹை ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது ஹை கார்டிசால் சுரக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஹை கார்டிசால் சுரக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா டெஸ்டோஸ்டெரோன் கம்மி ஆயிடுது. அதுதான் சொல்றாங்க அவங்க. Affects the way that your body makes sex hormones. So cortisol is a major hormone that's supposed to be made when you're really stressed out. If you're being chased by a tiger in the woods, you're supposed to be running, and the cortisol. அதாவது நம்மள காட்டுல நம்மள ஒரு புலியோ சிங்கமோ துரத்துது, அந்த நேரத்துல நம்ம தப்பிக்கணுங்கிறதுல இருக்கும்போது கார்டிசால் ஜாஸ்தியா இருக்கும். அந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க, டெஸ்டோஸ்டெரோன் தேவையா? அது கம்மி ஆயிடும். All goes up and your adrenaline goes up and you're super scared, and that is supposed to happen occasionally, and then your levels go back to. அது எப்பவாவது ஒரு தடவை சிங்கமோ புலியோ துரத்த போகுது இல்லைங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது கீழே வந்துற போது திரும்பி நார்மல் லைஃப் போறீங்க. ஆனா சொல்றாங்க பாருங்க, as you go back to camp and you're making baskets and you're hanging out with your family. That's kind of how it's supposed to be. But now we're all under such stress all the time. இப்ப என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி சிங்கமோ சிறுத்தையோ புலியோ துரத்துற விஷயம் ஏதோ ஒரு தடவை இல்ல, அன்றாடம் லைஃபே அப்படியே ஆயிடுச்சுன்னா உண்மைதானே? அது வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஐயோ அது போயிடுச்சுன்னா அது என்ன பண்றது. இன்னும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா லோனு அந்த விஷயம், ஐயோ அது வந்துட்டா என்ன பண்றது. ஸோ ஆல் தோ ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும், ஆல்வேஸ் அதுலயே தான் இருக்கீங்க. We always feel like we're being chased by that tiger. So our cortisol is always up, our adrenaline is always up. So what does that do? Well, when cortisol is high, it decreases your body's ability to make other hormones like progesterone and testosterone. பாத்தீங்களா, டெஸ்டோஸ்டெரோன் மத்ததெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு உண்டான இதுல தடை பண்ணிடுது. And estrogen, which are your major sex hormones, which make you interested in having sex. So that's one thing, is you're not making those hormones to begin with, so you don't really have a lot of interest. Other things that happen are that when you're really stressed out, when you have a lot of cortisol, you're not sleeping well, and sleep is actually really important for sex. So நீ சரியா தூங்கல அப்படின்னாக்கா உனக்கு அந்த இதற்குள்ள உனக்கு டிசைரே ஆகாது. ஏன் இதை பத்தி நான் பேசுறேங்கிறதுக்கு பின்னாடி வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதுல. Sleep while you're asleep is when other hormones are made. So things like growth hormone and testosterone are made when you're sleeping, and those are really important for everything from the way that your body is maintained, being able to lose weight, gain muscle, to mood, to kind of everything. அதாவது நம்ம அந்த இதுல இருக்கணும், நம்ம மசில்ஸ் எல்லாம் நல்லா பில்ட் ஆகணும், நம்ம உடம்பு இருக்கணும், ஸ்டெமினா வரணும். அப்போ நம்ம தூங்கும் போது அதெல்லாம் நடக்கும் throughout your day. So that's really important as well. Other things that can happen when you have high cortisol and you have this sort of sympathetic fight or flight response, you actually lose the ability.
நான் சண்டை போட்டு நான் ஜெயிக்கணும், இல்ல இந்த இடத்த விட்டு நான் ஓடணும். அதாவது ஃபைட், சண்டை, என்னோட போர்க்களத்துல இறங்கணும், இல்லையா அந்த இடத்த நான் விட்டு ஃபைட் ஆர் ஃப்ரைட், தப்பிச்சு ஓடணும். இந்த ஒரு நிலைமை தான் அப்படின்னாக்கா to have sex. So if you think about it, it makes sense. Like if you're being chased by a tiger and you're பாருங்க, சின்ன கேள்வி கேட்கறாங்க. உன்னை வந்து ஒரு சிங்கமோ ஒரு டைகர் ஒரு புலியோ துரத்துது அப்படின்னா அந்த நேரத்துல செக்ஸ் வேணுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஓடும்போது your heart into your brain, in lieu of going to other organs like your sexual organs where that just attract. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது என்ன இருக்கும், உங்கள் உடம்புக்கு எது அதுதான் இருக்கும். வெளியே நமக்கு அந்த குழந்தை பிறப்பதற்கு உண்டான விஷயங்களோ அதெல்லாம் அங்கே இதாகணுங்கிற அவசியம் இல்லை. So from a biologic and sort of evolutionary standpoint, it doesn't make sense that you'd be having sex and making babies while you're running from a tiger. டைகருக்காக ஓடும்போது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கணும்னு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு இது இல்லை, ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு லைஃப் இந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. Tiger. So if you think about now, we're always running from tigers all the time. We're always stressed out, and so it actually doesn't make sense to be able to have sex and so you lose erections, you don't have vaginal lubrication, all of that just because you're stressed. So அந்த இதுல வந்து நமக்கு தடை வந்துருது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிபிக்கா இங்க பாருங்க. Hi, I'm Dr. Amy. Imagine you're getting ready to race. ஓடணும்னு வரும்போது இங்க உங்க ஹைபோதாலமஸ் வந்து ஒரு சிக்னல் போகுது. To produce epinephrine or அட்ரினலினுக்கு சிக்னல் போகுது. Adrenaline increases your heart rate. As a result, ஹார்ட் பீட்டை ஜாஸ்தி பண்ணுது. அதுதான் கோர்ட்டிசால் வருது. That makes your body ready to react. In a longer term response to stress, the glands secrete cortisol. Cortisol promotes the release of energy. ஸோ அந்த கார்டிசால் வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறது அந்த இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை கொடுக்குது. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு தடவையும் ஹார்ட் இந்த மாதிரி தேவையில்லாம அதிகமான உளைச்சல் இருந்ததுன்னா அந்த ஹார்ட் வீக் ஆகாதா? அடுத்து நம்ம உடம்புல இருக்கிற மற்ற விஷயங்கள் வீக் ஆகாதா? இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ஆரோக்கிய குளறுபாடுகள். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சும்மா ஏதோ ஸ்ட்ரெஸ் வந்து ஏதோ இது இல்லை, அது வந்து எல்லாத்தையும் நமக்கு இது பண்ணி விட்டுறது. கரெக்டு தானா? இப்போ உள்ளக்குள்ள போவோம். முன்னாடி காமிச்ச மாதிரி ஹெல்த்தி மைண்ட் டிரைவ்ஸ் பவர்ஃபுல் ஆக்ஷன்ஸ். ஸோ மைண்ட் சரியா இருந்தால் தான் நம்மளுடைய செயல்பாடு சரியா இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ நான் ஒரு விஷயத்துக்குள்ள வரேன். நமக்கு காத்தாலே எழுந்திருக்கிறோம், இரவு ஒரு 7 மணி 8 மணிக்கு சாப்பிட்ருக்கோம். காத்தாலே எழுந்திரிச்ச உடனே ஒரு 9 மணி 10 மணிக்கு பசிக்குமா பசிக்காதா? அப்போ உணவு கொடுக்கணுமா உணவு கொடுக்க வேண்டாம்? அந்த உணவு கொடுக்கல. அதே மாதிரி காத்தால பிரேக்ஃபாஸ்ட் விட்டுட்டீங்க, இப்போ மத்தியானம் சீக்கிரமே 11 மணி 12 மணிக்கே அந்த பசி ஒன்றும் ஜாஸ்தியா இருக்குமா இருக்காது? அந்த பசியை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி உடம்புக்கு அந்த சாப்பிட்ற பசி இருக்கோ அதே மாதிரி ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பசி, இந்த செக்ஸுங்கிற ஒரு பசியும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி எதற்காக நம்ம முன்னோர்கள் அந்த இதானதுக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க? நல்லா சிந்திங்க, புரிஞ்சுங்களா? இப்போ இந்த விஷயத்த வந்து நான் நாட் பிகாஸ் ஆஃப் எனர்ஜி பூஸ்டர், நம்மளுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படிங்கிறத நெப்போலியன் ஹில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கேட்டீங்களா? சக்சஸ், லா ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிறது எழுதினது, திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற புக் எழுதினவர். கேட்டீங்களா? அதுல அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுல அவருடைய சாப்டர் 13 சாப்டர்ல 11வது சாப்டர் கொஞ்சம் படிக்க முடியுதா போஸ்ட்? இது சார் லெட்டர்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன சார். இல்ல சார், ஜூம் பண்ணா படிக்க முடியுது. ஜூம் பண்ணா போதும், ஜூம் பண்ணிக்கலாம் நீங்க. அதான். ஆமா சார், நம்ம ஜூம் பண்ணா போதும். சாப்டர் 11 மிஸ்டரி ஆஃப் செக்ஸ் டிரான்ஸ்முட்டேஷன், திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல லா ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிற புக்ல 11வது சாப்டராக இந்த விஷயத்தை அவர் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறது பாருங்க. அவர் என்ன சொல்றாரு இங்க பாருங்க. இப்ப என்னோட கர்சரை பார்த்துக்கோங்க. செக்ஸ் டிசைர் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஹியூமன் டிசைர்ஸ். ஒரு மனிதனுடைய
வாழ்க்கையில அந்த செக்ஸ் டிசைர் எப்படி பசி மற்ற விஷயங்களும் ஒரு இதுவோ அதே மாதிரி எதுவும் ஒரு அந்த டிசைரை சரியா பண்ணிட்டாக்கா அவருடைய மற்ற ஃபேக்கல்டிஸ் மற்ற என்ன சொல்றது அவயங்கள் எல்லாம் சரியா வேலை செய்யும். அதான் சொல்றது, அவனுடைய இமேஜினேஷன், அவருடைய கற்பனை திறன், அவருடைய அந்த தைரியம், அந்த வில் பவர், இன்னும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பெர்சிஸ்டன்ஸ், கிரியேட்டிவிட்டிலாம் இது சரியாக அந்த பசி தீர்ந்தது அப்படின்னா இதாயிடும் அப்படிங்கிறத இங்க எழுதியிருக்காரு. கரெக்டுங்களா? இப்போ அடுத்த பேஜில் இங்க பாருங்க, இந்த இது போட்டிருக்க பாருங்க, இங்க படிங்க. இதுல அவர் கிளியரா ரிசர்ச் சொல்றாரு, சயின்டிபிக் ரிசர்ச். புரியுதுங்களா? அவர் எழுதின புக்கு தான் இது. as disclosed என்ன சொல்லியிருக்கு? men of greater achievement, நல்ல men, அற்புதமாக சாதனை செய்தவர்கள் வந்து அவங்களுடைய ஹைலி டெவலப்டு செக்ஸ் நேச்சர்ஸ் இருந்தவர்கள் தான் மிகப்பெரிய லெவல்ல அவங்களால அச்சீவ் பண்ண முடிந்தது. இங்க போட்டிருக்கு பாருங்க, the men who have accumulated great fortunes, மிகப்பெரிய லெவலா பணக்காரன் ஆனவங்க. ஏன்னா இந்த புக்கே லா ஆஃப் சக்சஸ், அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத அதை காமிக்கிறாரு. அவுட்ஸ்டாண்டிங் இந்த லிட்ரேச்சர் ஆர்ட் எதுல இருந்தாலும் அவங்க மோட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஒரு விமன் அது தேவை. இது வெக்கப்பட்டுக்கிறதுக்கோ அது நாணிக்கிறதுக்கோ அல்லது மூஞ்சியை மறைச்சிக்கிறதுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நார்மலாக மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டிசைர். அடுத்து என்ன கொடுத்துட்டு பாருங்க, அடுத்த விஷயம் இது. ஏன்னா இதை மட்டும் நான் சொல்லிட்டு போவேன், அதனால நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க அது மாதிரி இருக்கிறதே பெருசு, அதுலயே முறையாக இருக்கணும். அதையும் சொல்லியிருக்காரு அவர் பாருங்க, யார எக்ஸாம்பிள் காமிக்கிறாரு, நெப்போலியன் போனபார்ட்டே காமிக்கிறார். பெரிய லெவல்ல சக்சஸ் இருக்கான்னா அவருடைய ஒய்ஃபோட இருந்ததோடைய நல்லா இருந்ததோடைய விஷயம் அப்படின்னு. அதோட மத்தனம் சொல்ல, நெப்போலியன் போனபார்ட்டோடைய அடுத்த இதே சொல்றாரு, அவருடைய முதல் ஒய்ஃப் ஜோஸ்பினோட சரியா இருக்கிற வரைக்கும் அவர் சக்சஸா இருந்தாரு. ஆனா எப்போ அதை விட்டுட்டு ஒரு இல்லீகல் அஃபேர் வச்சுட்டாரோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு டிஃபீட் வந்துருச்சு. ஏன்? ஏன்னா இல்லீகலா போகும்போது மனசுக்குள்ள உளைச்சல் வரும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அதே ஒரு இதா இருந்தா எத்திக்கலா இருக்கும் போது மனசு வந்து கரெக்ட் தானே அப்படிங்கும். இதுல மட்டும் சொல்ல பாருங்க, இங்கே சொல்றாரு பாருங்க, good taste would permit we might easily mention scores of men well known to American people who climb great heights. மிகப்பெரிய உயரத்துக்கு போனவங்க அச்சீவ்மெண்ட்ல அவங்களுடைய ஒய்ஃப் மூலம். பட் அதே சமயம் மேல வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய இதை விட்டுட்டு இல்லீகலா ஏதாவது பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிட்டாங்க. அப்போ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சக்சஸ் ஆவதற்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன சொல்றது சாந்தமாக ரொம்ப ரொம்ப ஹார்மோனியஸா நம்ம வாழ்வதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஏதோ டப்புனு வந்துட்டு போற ஒரு இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது என்ன சொல்றது, டிஃபீட், நம்ம தோல்வி ஆறதுல முதல்ல நம்ம எங்க தோல்வி ஆறோம்? மனதில் தான் தோல்வி ஆகிறோம். மனதில் ஓகே நான் தோத்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பிசிக்கலா நம்ம தோப்போம். நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் நான் காமிச்சிருக்கேன், திருப்பி அதை காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு வீடியோ காமிக்க போறேன். வீடியோ இதாக பாருங்க, அதுல ஆடியோ வருதா சொல்லுங்க. ஆடியோ வரலன்னா எனக்கு சவுண்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஆடியோ வருதா? ஆடியோ வருதுங்க சார். ஓகே, இந்த வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. And Dornan is probably going to be your favorite. She actually won the NCAA championships in 2006 in the 800, but she only won one Big Ten championships in 2 years. 3 laps in this event, 600 meters, 3 times around the 200-meter track here at the field house. What a bold move by Fawn. She's looking very confident, and the Penn State runner is just running amazing today. She did win her heat in the 400, but ended up taking 4th overall. That's Fawn Dorr moving into the lead, sophomore from Penn State. Dorn has been running second. Dorn last year scored 23 points for the Golden Gophers in their Big Ten championship. So they're really relying on getting a lot of points from her this weekend, and she's just coming by Fawn Dorr now in the home stretch, heading into the bell lap. இங்க பாருங்க எவ்வளவு தூரம் போயிட்டாங்க பாருங்க, எந்திரிச்சு ஓடுறாங்க. Lucky she wasn't injured. Her teammate just went to the front though, so they may be. டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க.
And Dornan is flying down the backstretch. She's catching up. She is going to catch Von Dor, and she may catch the leader. Wow. Wow. She's got fun. This is a gutsy effort by Dornan. இப்ப பாருங்க அவங்க பாருங்க She's moving the third. Dornan coming down the stretch from the outside. Dornan coming on the stretch. Unbelievable. That is amazing. To fall in a 600, I mean, this is basically a sprint. I mean, this is an extended 400, basically. It's like to fall with 200 meters to go and get up and win, that is unbelievable. Unbelievable. That's one of the most exciting things I've seen. பாருங்க திருப்பி பாருங்க Here's the ball. ஃபர்ஸ்ட் வந்து விழுந்துட்டா Trips on Fawn's கதை குப்புறேன் Just clipped her heel and she went down. எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிட்டாங்க பாருங்க. இப்ப அவங்க மைண்ட்ல என்ன ஆச்சு, நான் இன்னும் தோக்கலே அப்படிங்கிறது நல்லா எந்திரிச்சு ஓடினாங்க. மைண்ட்ல முடிஞ்சு போச்சு உட்காந்துருக்காங்க, நான் ஓடிட்டே மாட்டாங்க. Just doing everything she can to win this heat. இது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப இந்த நிலையில உங்க மைண்ட் இருக்கணும்னா அந்த இது செக்ஷுவல் இது இருந்தாதான் நீங்க அந்த ஒரு ரெஜெனரேட்டோட இதில் இருக்க முடியும், உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இப்ப நம்ம எல்லோருமே வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்னுடைய விளைவாக இதனுடைய இதாக நம்மளுடைய மற்ற அவயங்கள் எல்லாம் சரியா வேலை செய்யல, மற்ற அவயங்கள் வந்து பழுதாயிடுது, ஹார்ட் பழுதாயிடுது, நம்மளுடைய லிவர் பழுதாயிடுது, நம்ம கிட்னி பழுதாகுது. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா சிறு வயசுலயே கிட்னி ஃபெயிலியரை பார்க்குறோம், சிறு வயசுலயே ஹார்ட் அட்டாக்ஸ் பார்க்குறோம், சிறு வயதிலேயே கேன்சர்ஸ் பார்க்குறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். இதற்காக நம்ம உள்ள போகும்போது, இதுக்காக நம்ம மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போது, இப்போ ஒரு உதாரணமா இங்க பாருங்க, இங்க என்ன சொன்னோம், கார்டிசால் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால டெஸ்டோஸ்டெரான் குறைஞ்சிருச்சு. இப்ப இதுவே வெளியே சயின்டிபிக்கா என்ன பண்ணுவாங்க, கார்டிசாலை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுப்பான். கார்டிசால் ஏன் ஜாஸ்தி ஆச்சு, மன உளைச்சல் ஜாஸ்தியானதுனால அது ஜாஸ்தி ஆச்சு. மன உளைச்சல் அப்படியே வச்சுக்கிட்டு கார்டிசாலை மாத்திரம் குறைக்கிறதுக்கு மருந்து கொடுத்தீங்கன்னா அது சைடு எஃபெக்ட் வருமா வராதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபைன். இப்போ இந்த நிலையில நெப்போலியன் இல்ல வச்சுட்டு பாருங்க. இப்போ இந்த இதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ அதற்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் டு ஹேவ் பவர் டு யுவர் லைஃப். நம்ம நிறுவனம் இந்த அற்புதமான எனர்ஜி பூஸ்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த எனர்ஜி பூஸ்டர் மாலை என்ன பண்ண போகுது இதை பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா அஸ்வகந்தா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அந்த அஸ்வகந்தா அப்படிங்கிற மூலிகை வந்து பாத்தீங்கன்னா அந்த அஸ்வகந்தா அப்படிங்கிற அந்த தாவரமே ஒரு மிக உயர்ந்தது. போய் உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளவு எல்லாத்துக்கும் இந்த அஸ்வகந்தால தீர்வு இருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த அஸ்வகந்தா சரியான இதா இருக்கிறதுக்காக கரெக்டா ரூட் அதனுடைய வேர்ல இருக்கக்கூடியதான் ரொம்ப வீரியம் உள்ளது. அதுக்கு வீரியம் அதிகமா கொடுக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வித்ரலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. கரெக்டுங்களா? அண்ட் நீங்க பாருங்க இதனுடைய பொட்டானிக்கல் பேரு வித்தோனியா சோம்னிஃபிரா. இந்த இன்சோமினியா அப்படின்னா என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்சோமியானா தூக்கமின்மை. இங்க பாருங்க, சோம்னிஃபிரா அப்படின்னா தூக்கம் கொடுக்கக்கூடியது. அப்ப என்ன பண்ணக்கூடியது, சாந்தத்தை கொடுக்கக்கூடியது. புரியுதுக்கா? கார்டிசாலை குறைக்கல. நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும் போது அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறதை குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது. அப்ப ஸ்ட்ரெஸ் குறையுது. அப்ப ஸ்ட்ரெஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, கார்டிசால் குறைஞ்சிருது. அப்ப கார்டிசால் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா டெஸ்டோஸ்டெரான் ஜாஸ்தி ஆயிடுது. பிளஸ் இந்த கார்டிசால் வந்து மற்ற விஷயங்களை இது பண்ணிருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா இந்த அஸ்வகந்தால நம்மளுடைய செக்ஷுவல் இதெல்லாம் ஜாஸ்தி பண்ணுவதற்கு உண்டான விஷயங்கள் இருக்கு. அடுத்து பாருங்க, அர்ஜுனா அப்படிங்கிறது என்ன கேட்டா மருத மரத்துல இருந்து வந்த பட்டை. இந்த மருதப்பட்டை எதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் கேட்டீங்கன்னா, இந்த கார்டிசால் அதிகமா சுரந்து என்ன பண்ணிருக்கோம், நம்மளுடைய ஹார்ட், நம்மளுடைய லங்ஸ் மொத்த எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிருக்கோம். ஏன்னா அது அதிகமா வேலை செஞ்சிருக்கோம். அப்போ வெறும்னா இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் மாத்திரம் குறைச்சா பத்தாது, பண்ண அந்த விஷயத்த ஈடுகட்டணும். அப்போ இந்த மருதம் வந்து
அற்புதமான மூலிகை நம்ம ஹார்ட்டை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கொள்வதற்கு. அடுத்தது இந்த கார்டிசாலுடைய விளைவுகளாக நம்மளுடைய ஜீரண சக்தி, நம்ம விஷயங்கள் எல்லாம் இதா இருக்கும். அதற்காக இருக்குன்னா அரிதாக்கி. அரிதாக்கிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கடுக்காய். நம்ம உடம்பு அப்படியே ஃபுல்லா கிளென்ஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி பிபிதாக்கி, அதுவும் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் இது பண்றது. அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, சர்பகந்தா அப்படிங்கிறது. இந்த சர்பகந்தா அப்படிங்கிறது வேற லெவல்ல நம்மளுடைய அந்த செக்ஷுவல் இதுக்கு வேற லெவல்ல ஈடுகட்டக்கூடியது. இப்ப அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். See this, அஸ்வகந்தா ரூட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆர் கன்சிடர் தி பெஸ்ட் சோர்ஸ். இது வந்து ரூட்ல இருந்து எடுத்திருக்காங்க. பிளான்ட்ல இருந்து அஸ்வகந்தா இருக்கு, லீஃப்ல இருந்து பண்ணுவாங்க, அந்த காயில இருந்து பண்ணுவாங்க. பட் அதுல அவ்வளவு இது கிடையாது. அண்ட் அது மாத்திரம் கிடையாது, ஸ்டடிஸ் என்ன சொல்லுது, வித்ரலாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது எவ்வளவுக்கு எவ்வளவு கான்சன்ட்ரேட்டட்னா நல்ல வீரியத்தோட அதோட கலந்துருக்கோ அப்பதான் அஸ்வகந்தா வீரியத்தோட வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம கிட்ட 8% வித்ரலாய்ட்ஸ் இருக்கு. வெளிய 2% கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வெளியே ரூட் மாத்திரம் கிடையாது, வெறும் லீஃப் அல்லது ஃப்ரூட் அதெல்லாம் தான். அல்லது அஸ்வகந்தாவுடைய அந்த அது பேர் என்ன, ஸ்டெம்முக்கு தமிழ் எனக்கு வரமாட்டேங்குது, தண்டுல இருந்து எடுத்திருப்பாங்க. ரூட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இது. இங்க இப்போ காமிக்கிற பாருங்க, அசந்துருவீங்க. ஐ ஷோ யூ திஸ். இங்க பாருங்க, இது அஸ்வகந்தா. இந்த என்னோட கர்சர் பாருங்க, இத பாருங்க. இங்க ஒரு மனுஷன் நிக்கிற மாதிரி தெரியுதா? காலு, கை, தலை. இங்க பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த அஸ்வகந்தா மனிதனுக்காக பிரத்யேகமாக இறைவனால கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஒண்டர் மூலிகை. சோ இதத்தான் இங்க உள்ள வச்சிருக்காங்க. இட் ஹஸ் 8% வித்ரலாய்ஸோட வச்சிருக்காங்க. ஸோ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அற்புதமான வேலை செய்தது. ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் அஸ்வகந்தா வந்து வெறும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இது பண்ணோம். அதுக்கும் ஒரு சின்ன இது காமிக்கிறேன் பாருங்க. இது பார்த்து இதை பார்த்துட்டு வாங்க. வணக்கம் டாக்டர். முதல்ல வந்து இந்த அமுக்கரா அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன் 2 பேர் இருக்குது இதுக்கு? ஓகே, இப்போ நிறைய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நல்லது கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்ல இருக்கு, நல்லா கவனிங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர். முதல்ல வந்து இந்த அமுக்கரா அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன் 2 பேர் இருக்குது இதுக்கு? ஓகே, இப்போ நிறைய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மூலிகைக்கும் இந்த வட்டார பெயர்கள் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு ரீஜன்லயும் ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரிதான் அமுக்ரா அப்படின்றது நம்ம தமிழ் பெயர். அந்த மூலிகைக்கான தமிழ் பெயர் அமுக்ரா அப்படின்னு சொல்றோம். இதே நம்ம சான்ஸ்கிரிட்ல சொல்றோம், இல்ல வடமொழியில சொல்றோம்னா அஸ்வகந்தா. இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்ப எனக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு, அந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் அஸ்வகந்தா பாக்குறாங்க சொசைட்டில. அதுக்கு மட்டும் கிடையாது. சோ அஸ்வகந்தா அப்படின்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு தூக்கத்தை உண்டாக்கும். சோ மைண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு எக்ஸலன்ட். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு வந்து செக்சுவல் இதுவும் தாசி பண்றது அது ஒரு பக்கம். முதல்ல நமக்கு பிரச்சனை எங்க இருக்கு, நம்மளுடைய மன உளைச்சல். ஸோ நம்ம மனதை சாந்தப்படுத்தி நம்மளை நல்லா தூங்க வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம். கார்டிசாலை குறைக்கிறதுக்காக எதையும் ஒன்று கொடுக்கல. கார்டிசால் ஏறுவதற்கு எது காரணமோ அந்த அந்த மன உளைச்சல், அந்த ஆங்ஸைட்டி, அதுக்கு தீர்வான ஒரு அற்புதமான மூலிகை இது. மனிதனுக்காக ஏற்பட்ட ஒரு மூலிகை. ஒரு ஹெர்ப்னா அஸ்வகந்தா சொல்லலாம். அப்புறம் பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்றோம். நர்வின் டானிக்னா நரம்புகளை பலப்படுத்தும். புரியுதுங்களா? இந்த இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு தசைகள், நரம்பு அந்த ஒரு சிக்னல் கொடுக்கக்கூடிய அத்தனையும் பலப்படுத்தும். சரி. சோ நரம்புரமாக்கி அப்படின்னு சொல்லுவோம். நரம்புரமாக்கி நர்வின் டானிக் அப்படின்னு சொல்றோம். அதோட செய்கைகள் அப்படின்னு சொல்லும்போது எப்படி வந்து அப்ரோடிசியாக் அப்படின்னா ஆண்மை பெருக்கி தன்மை இருக்கும், அதே மாதிரி நர்வின் டானிக் அப்படின்னா நரம்புரமாக்கி அப்படின்னு. சோ அதே மாதிரி ஆண்கள் அப்படின்னா இந்த எல்லாமே நம்ம நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்ல வரும்பொழுது இந்த நரம்பு தளர்ச்சி சொல்றது, எரெக்டல் டிஸ்பங்க்ஷன் சொல்றது எல்லாமே அந்த பேஸ் பண்ணி வர்றதுனால நம்ம அஸ்வகந்தாவை ஒரு பல விதங்கள்ல பயன்படுது. ஆனா இது ஆண்மைக்கும் பயன்படுது.
ஆண்மைக்கும் பயன்படுது. சரி சரி. இப்ப அத ஆண்கள் வந்து குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அதை சாப்பிட்டா அதனால பிரயோஜனம் இருக்குமா, ரிசல்ட்ஸ் இருக்குமா? நிச்சயம் இருக்கு. இப்ப எப்படி நம்ம எடுக்கிறோம், எக்ஸஸா நமக்கு ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி நர்வ்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும், ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஆண்மை புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நேச்சுரலா இயற்கையான முறையில எது நமக்கு குறைபாடாக இருந்ததோ அந்த குறைபாடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை நம்ம இந்த நிறுவனம் இங்க வச்சிருக்காங்க. வித் 8% வித்தலாய்ஸோட. குறைபாடு அப்படின்றது தனியா ஒரு சாப்டர் அப்படின்றது கிடையாது. நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி மாதிரி தான். இப்ப வந்து கண்ணுல எனக்கு வந்து பார்வை குறைபாடு, விஷன் வந்து டல் ஆகுது அப்படின்றவங்க, இல்ல முன்னாடி எல்லாம் எனக்கு நான் வந்து நல்லா ஒர்க் பண்ணேன், இப்ப வந்து லங் கெப்பாசிட்டில கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குதுன்னு சிலர் சொல்லுவாங்க. சோ சேம் பேஸ் அதேதான். நமக்கு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்கு, அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல அந்த ஆண்மை குறைபாடும் நம்ம பார்க்கணும். சோ ஹெல்த்தியா நம்ம ஃபுட் எடுக்கிறேன், சோ அதை இம்ப்ரூவ் பண்ண, எரெக்ஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ். எரெக்ஷன் அப்படின்றது ஒரு மசில் சம்பந்தப்பட்ட விஷயம். சோ மசிலோட டோன் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியோ இல்ல நர்வ்ஸ் வந்து நான் ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கிறேன், அதுல பேஸா இந்த அஸ்வகந்தா. சோ எடுக்கும் போது அது சால்வ் ஆகுது. சோ அதனால என்னன்னா மக்கள் எல்லாருமே இது வந்து ஆண்மை சம்பந்தப்பட்ட ஒரு மூலிகையாவே இதை கொண்டு போயிட்டு. இப்ப நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா இது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கு. குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் எல்லாருக்குமே நரம்பு சம்பந்தமான ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துன்னு எடுத்துக்கலாமா? எல்லாருக்குமே பயன்படும். இந்த வாதம் அப்படின்னா 80 வகையான வாத நோய்கள் நம்ம உடல்ல இருக்கு. அனைத்து வகையான வாத நோய்களுக்குமே ஒரு சிறந்த மருந்தா இந்த அஸ்வகந்தா இருக்கு. அதே மாதிரி இந்த மலட்டுத்தன்மை, இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்க்கு மட்டும் இல்லாம பல கொடிய நோய்களுக்கும், கேன்சர் வரைக்கும் நம்ம அஸ்வகந்தாவை பயன்படுத்துறோம். விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த அஸ்வகந்தாவோட வெறும் இதுக்கு மாத்திரம் இல்லை, இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் யூசஸ். ஒரு மஸ்குலர் ஆர்கன் தான் நம்ம. சோ அந்த மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அஸ்வகந்தா உதவுற மாதிரி எரெக்ஷனுக்கும் நமக்கு பயன்படுது. போன் டென்சிட்டி எனக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் நின்னா குதிகால்ல அதிகமான வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு நம்ம வந்து அஸ்வகந்தாவை பயன்படுத்தலாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இது ஸ்வீட்டா இருக்கும், லேகியம்னாவே ஸ்வீட்டா இருக்கக்கூடியது. ஸோ இனிப்பை தவிர்க்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம இது வந்து பால்ல கலந்து சூர்ணமா எடுத்துக்கலாம். இது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இது எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இதில் அஸ்வகந்தா மாத்திரம் தான் இருக்கா? இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். நம்மளுடைய அந்த மன உளைச்சல், நம்ம ஆங்ஸைட்டி முதல்ல அது இதானதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கார்டிசாலோடைய இது குறைஞ்சிரும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த அஸ்வகந்தாலேயே ஆண்மை இதுக்கு உண்டான விஷயங்களும் அங்கே இருக்கு. ஸோ ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யுது, கரெக்டுங்களா? ப்ளஸ் பலவிதமான வாத நோய், எல்லா விதமான வாத இதுக்கும் இது இருக்குங்க, கேன்சருக்கு இருக்கு, எல்லாத்துக்கும். நீங்கள் அஸ்வகந்தாவை போய் பார்த்தீங்கன்னா இட்ஸ் காட் சம்திங் வெரி கிரேட், கரெக்டுங்களா? இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு பாருங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிற அஸ்வகந்தா 400 மில்லிகிராம். இதே காம்படிஷனுக்கும் எதுவும் காம்படிஷன் பேர் சொல்லலை, ஏன்னா அது வந்து நமக்கு தேவையில்லை. பட் புரிஞ்சுக்கோங்க, வெறும் 200-250 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு 2-4 கேப்சூல் எடுக்கணும். நம்ம ஒரு கேப்சூல் எடுத்தா போகிறோம். இங்கே வித்தலாய்ஸ் பாருங்க, 2-4% தான் இருக்கு, இங்கே 8% இருக்கு. இங்க 400 mg இருக்கு. நம்ம விலையை பாருங்க, கரெக்டுங்களா? அடுத்தது இந்த இதுல அர்ஜுனா சொன்ன மாதிரி அந்த மருந்து இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் நம்மளுடைய ஹார்ட். ஏன்னா இந்த கார்டிசாலுடைய வேலை இப்போ நம்ம 30 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், பட் அது வரைக்கும் அதை நம்ம ஹார்ட் மற்ற விஷயத்தெல்லாம் டேமேஜ் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்போ அதுக்கு உண்டான இதை இங்கே கொடுத்தானா ஹெல்ப்ஸ் மெயின்டைன் ஹெல்த்தி பிளட் ப்ரெஷர், ப்ரொடெக்ட்ஸ் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். அதையும் பாருங்க. இது ஒரு இங்கிலீஷ், நான் தமிழில் சொல்கிறேன். Hello everyone, today we are discussing the amazing benefits of Arjuna herb. Arjuna is an herb that has been used for centuries for its medicinal properties. 100 வருடங்களாக it is இதுக்காக best யூஸ் known பண்றாங்க. as the herb used in Ayurvedic medicine to treat heart diseases, but its benefits don't end here. Arjuna herb has many other benefits that we will discuss today. First, let's discuss the medicinal properties of Arjuna. It has been used to treat heart problems such as coronary artery disease, heart attack, high blood pressure, and congestive heart failure. Arjuna also heart attack ஆகுது இல்லைங்களா, கார்டியாக் அரெஸ்ட் ஆகுது, அதுக்கெல்லாம் கூட இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கோஎன்சைம் Q10 மாதிரி இதுவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சாரி,
Herb has many other medicinal properties of heart attack, high blood pressure, and congestive heart failure. Arjuna also helps to reduce the stroke வராம தடுப்பதற்கு. ஏன்னா கார்டிசாலுடைய இதனால இது மாதிரி பிளட் ஃப்ளோ அந்த இடத்துல கொலஸ்ட்ராலுடைய இது எல்லாத்தையுமே அது இது பண்ணி விட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வெறும் அதுக்கு நம்மளுடைய செக்ஸ் இதாகிடுச்சு மாத்திரம் எடுத்துகிற பத்தாது, அது பண்ண டேமேஜையும் நம்ம வந்து சரி பண்ணணும். அதுக்காக உள்ள விஷயம்தான் இந்த மருதத்துலேருந்து வரக்கூடிய அந்த பார்க்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை. நம்மளுடைய ஆர்டரியை ஸ்ட்ரென்த் பண்ணோம், நம்மளுடைய பேட்லெட்டோடைய இது பண்றதுக்கு கம்மி பண்ணோம். Stroke by strengthening the arteries and decreasing platelet aggregation. Furthermore, it also protects the heart muscles from damage caused by inflammation. அதே மாதிரி ஹார்ட்டோடைய தசைகளையும் அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா வேலை செஞ்சு அது என்ன ஆயிருக்கும், அது வீக் ஆயிருக்கும். Oxidative stress and toxins. Apart from its use for cardiovascular conditions, Arjuna has many other amazing health benefits as well. It is a great digestive that helps relieve common digestive problems such as indigestion, gas and constipation. It is also known to reduce high cholesterol levels and can lower blood sugar levels. It can even help to reduce symptoms of anti-inflammatory diseases such as arthritis. ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த கார்டிசால் வந்து அதனுடைய நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய இதனால இதெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும். அடுத்தது வர்றது வந்து நம்மளுடைய அரித்தாக்கிங்கிறது நம்மளுடைய கடுக்காய். இந்த கடுக்காய் வரும்போது நம்ம உடம்பை அப்படியே கிளென்ஸ் பண்ணிடும், கம்ப்ளீட்டா கிளென்ஸ் பண்ணிடும். ஹார்ட் ஹெல்த்தியா மட்டும் இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணிடும். நம்ம உடம்பு வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும், நம்ம இருக்கிற நோ டாக்ஸின்ஸ் இருக்காது, எல்லா டாக்ஸின்ஸையும் வெளியே எடுத்துரும். அதுக்கு அடுத்தது வருது பாத்தீங்கன்னா பிபி தாக்கி. இந்த பிபி தாக்கி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய லைஃபை ஜாஸ்தி பண்ணும், நம்மளுடைய வாழக்கூடிய அந்த நாட்கள் ஜாஸ்தி பண்ணதுக்கு இதாக இருக்கும். இதுவும் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு இதாக இருக்கும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணணும். அடுத்தது நம்மளுடைய ஜீரண சக்தியும் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ இது அத்தனையும் காம்பினேஷன் ஆகி தான் இங்க வந்திருக்கு. பிளஸ் இதுல சர்பகந்தா இருக்கு. சர்பகந்தா எதுக்கு இருக்கு, நம்ம ஏற்கனவே நம்மளுடைய இதெல்லாம் செயலிழந்து கிடக்கு, நம்மளுடைய செக்ஸுவல் இதெல்லாம். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான விஷயம். செக்ஸ் டிசைருக்கு மற்ற கொடுத்துக்கலாம். ஹெர்பல் சப்ளிமெண்ட், லாங் ஹிஸ்டரி, வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இது யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் செக்ஸுவல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இது வந்து நம்மளுடைய டெஸ்டோஸ்டரோனை ஜாஸ்தி பண்ணுவதற்கு மாத்திரம் இல்லை, அந்த எரெக்ஷன் ப்ளஸ் அதில் ஏற்படக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதையும் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்மளுடைய இதை மூடை கிரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது. கிளினிக் அத்தனை சரி கிளினிக்கலி ப்ரூவன். எப்படி இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கிளினிக்கலா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இங்க இருக்கு பாருங்க. இங்க வந்து ஆக்டிவ் பிளாசிபோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிளாசிபோ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்பவுமே டெஸ்ட் பண்ணும்போது பிளாசிபோவும் டெஸ்ட் பண்ணுவாங்க. பிளாசிபோங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு 100 பேரை டெஸ்ட் பண்றாங்கன்னா ஒரு 50 பேருக்கு உண்மையான மருந்தை கொடுப்பாங்க. ஒரு 100 பேர்ல ஒரு 50 பேருக்கு உண்மையான மருந்து, ஒரு 50 பேருக்கு என்ன பண்ணுவாங்க, மருந்து கொடுப்பாங்க. ஆனா அது ஒண்ணுமே இல்லை, மருந்துன்னு சொல்லி கொடுப்பது இதுல இருக்குப்பா, இது உனக்கு இதெல்லாம் சரி பண்ணுப்பா, உனக்கு இப்படி பண்ணுப்பா அப்படி கொடுப்பாங்க. ஆனா அது எதுவும் இருக்காது. ஆனா யாருக்கு என்ன கொடுத்தா கொடுக்குறவங்க தான் தெரியுமே வழிய யாருக்கு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த மனசுனாலே சில பேர் மனசுல எனக்கு சரியாயிடுச்சு அப்படிங்கிறதுனாலே சரியாயிடும் இல்லையா, அதுக்கு பேர் தான் பிளாசிபோ எஃபெக்ட்னு பேரு. அதனால சரியாச்சா அது உண்மையா மருந்துனால சரியாச்சான்னு இந்த கம்பேர் டிப்ரெஷன் ஆக்டிவா எவ்வளவு இருந்தது குறைஞ்சிருக்கு பாருங்க, 11.93. ஸோ 3.69 குறைஞ்சிருக்கு. 15 இருந்தது 11 ஆயிருக்கு. அதே பிளாசிபோ பாருங்க 17, இவ்வளவுதான் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆங்ஸைட்டி பாருங்க, நீங்க இதை பார்க்கலாம் நீங்க. அண்ட் அடுத்தது பாருங்க, இது வந்து நம்மளுடைய கார்டிசால் லெவல், டெஸ்டோஸ்டரோன் லெவல் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. பிளாசிபோ எஃபெக்ட் என்ன, ஆக்டிவ் டெஸ்ட் என்ன. 7.37 இருந்தது, கார்டிசால் 6.68 குறைஞ்சிருக்கு. டெஸ்டோஸ்டரோன் 4.9 5.72 மாறி இருக்கு. அதே மாதிரி பாருங்க எரெக்டைல், இது ஒவ்வொன்றும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய விளைவு இங்க பாருங்க, ஓவராலா 26%. எஸ், இதுல அற்புதமான விஷயம் இருக்குன்னு கிளினிக்கலாக நம்மளுடைய பீப்புளுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் எடுத்த ஐசிஎம்ஆர் டெஸ்டட் ப்ராடக்ட் தான் நம்ம கையில கொடுத்துருக்காங்க, பேட்டன்டட் ப்ராடக்ட். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க,
ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸோடைய விளைவு தான் இந்த கார்டிசால் வந்தது. ஸோ கார்டிசாலை குறைக்கணும், வேற வெளியே மெடிக்கல் என்ன பண்ணுவான், கார்டிசாலை குறைக்கிறது தான் கொடுப்பான். அண்ட் வெளியே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிமிஷத்துக்கு அந்த டிசைரையும் அந்த இது ஏற்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள் உள்ள போட்டிருப்பாங்க. அது இன்னும் சைடு எஃபெக்ட் கொடுத்துரும். பட் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் நேச்சுரலா இது பண்ணும். இன்னைக்கு போட்டோன்னே இன்னைக்கு வராது. பட் கொஞ்ச நாள் 15 நாள் கழித்து இதை பார்க்கும்போது நேச்சுரலாகவே நம்ம திருப்பியும் பழையபடி ஒரு சரியான ஒரு ஆண்மகனாக, சரியான ஒரு மனிதனாக நம்ம உருவாருவோம். ஸோ அதுக்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் இங்கே கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு கேப்சூல் நைட்டு படுக்க போகும்போது நம்ம சாப்பிட்டு படுக்க வேண்டியதா. தட்ஸ் இட். இதுக்கு வந்து கிளினிக்கலி ப்ரூவன், ஜெனரலி ரிகக்னைஸ் அஸ் சேஃப் இதில் இருக்கு. அடுத்தது பேட்டன்டட் ஃபார்முலேஷன் சர்பகந்தா 2. வேற எங்கேயும் இந்த ஃபார்முலேஷன் 8% வித்லாய்ஸ், 400 grams அஸ்வகந்தா ரூட்டு, 2% சர்பகந்தா. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு வேற இட்ஸ் வெரி வெரி யூனிக். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அண்ட் இட்ஸ் அ வெஜிடேரியன் கேப்சூல். இதை சாப்பிட்டதுனால தான் இதாகவே இதுவுமே நான் இதை சாப்பிட்டதே இருக்கணுமா அப்படிங்கிற நான் ஹேபிட் ஃபார்ம், அது மாதிரி ஹேபிட் ஃபார்ம் ஆகக்கூடிய கூடாது. இவ்வளவு விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிறுவனம். ஜஸ்ட் 1 capsule a day. அண்ட் இதோட விலை இப்போ பழைய இதை போட்டிருக்கேன் நான். ஸோ கொஞ்சம் இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ இது மக்களுக்கு தேவையா தேவையில்லையா? வெளியே எவ்வளவு ஃபர்டிலிட்டி சென்டர்னு பாருங்க, எவ்வளவு காசு போயிட்டு இருக்குன்னு பாருங்க. காசு ஒரு பக்கம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ரெஸ் போயிடுமா? அந்த ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய உபாதைகள் போயிடுமா? ஆனா இது எவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்கு. இதை எடுத்துட்டு நம்ம போகணுமா, இல்லை கௌதம் பாலி சார் வந்து வீடு வீடா போகணுமா? அவர் போய் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கு அப்புறம் நம்ம போய் கொடுக்கணும். கொஞ்சம் தயவுசெய்து சிந்திங்க. இந்த மாதிரி ஒரு பொருள்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு நம்ம கை விரிச்சோம்னா யாருடைய தவறு? சிந்திங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இன்னும் நிறைய பொருட்கள் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்துருக்காங்க. அதாவது மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அது நம்ம கையில இருக்கு. பெரிய துரதிர்ஷ்டம், நம்ம கையில என்ன இருக்குன்னே நமக்கு தெரியல. நம்ம கையில என்ன இருக்கிறது தெரியும், தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம கையில இருக்கிறது ரைஸ் பிரான் ஆயில், பேஸ்ட், சோப்பு, ஷாம்பு, இது தெரியுது. இது யாருக்கும் தெரியுது. இது இன்னைக்கு எல்லார் வீட்டுக்கும் தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு டாக்டர் சொன்னதுல நான் அப்படியே இதாயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 0 கவுண்ட் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிலை இருக்கு அப்படின்னாக்கா இதெல்லாம் எவ்வளவு அவசியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ட் இது வந்து நம்ம பொருளை விற்கல, ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். ஒரு அற்புதமான மதிப்பு கூட்டப்பட்ட அவங்க வாழ்க்கையில அவங்க வந்து பல தடவை சொல்லுவாங்க நன்றி நன்றி நன்றி. அதன் மூலியமாக நாமும் வாழ போறோம் அந்த நன்றி உணர்வோட. அடுத்தது அவர்களும் வாய்ப்புல ஈடுபட்டாங்கன்னாக்கா அவங்களும் வாழ்க்கையினோட உச்சத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயா கிடைக்குமான்னு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு உண்மையாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம திருப்பியும் நம்ம டியூஸ்டே லைவ்ல சந்திக்கலாம். Until then, உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். All the best and God bless you. Wish you well, friends.